ஒன்றே ஒன்றாய் உயிராய் உருவாய் ஒன்றே உணர்வாய் உறவாய் உவப்பாய் ஒன்றே ஐந்தாய் விதியாய் கதியாய் ஒன்றே அறிவாய் அருளாய் அன்பாய் ஒன்றே பரமாய் இதமாய் அனைத்துமாய் ஒன்றே சிவமாய் சக்தியாய் சிவசக்தியாய் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் நாம் ஒன்றி வணங்கிடுவோம். சந்தோஷம். எல்லா உயிர்களும் சந்தோஷத்திற்காகவே இந்த உலகத்தில் வந்திருக்கின்றன. மனுஷனுக்கு சந்தோஷம் வேணும், ஓரறிவு ஜீவனுக்கு சந்தோஷம் வேணும், இரண்டறிவு ஜீவனுக்கு சந்தோஷம் வேணும், பாம்புக்கும் சந்தோஷம் வேணும், பசுவுக்கும் சந்தோஷம் வேணும், கீரிக்கும் சந்தோஷம் வேணும், எல்லாத்துக்குமே சந்தோஷம் வேணும். பூனைக்கும் சந்தோஷம் வேணும், எலிக்கும் சந்தோஷம் வேணும், சிங்கத்துக்கும் சந்தோஷம் வேணும், யானைக்கும் சந்தோஷம் வேணும், முரண்பட்ட பகை கொண்ட மிருகங்களுக்கும் சந்தோஷம் வேணும், பகை கொண்ட மனிதர்களுக்கு சந்தோஷம் வேணும். ஆகவே சந்தோஷம் எல்லாருக்குமே தேவைப்படுகிறது. சந்தோஷம் வேண்டான்னு சொல்கிற உயிர்கள் இந்த உலகத்தில் கணக்கில் கிடையாது. ஆனால் தனக்கு மட்டும் சந்தோஷம் வேண்டும், மற்றவர்களுக்கு சந்தோஷம் வேண்டாம் என்று நினைக்கின்ற மக்களில் ஒரு பகுதியினரும் உள்ளனர். இது இப்படி இருக்க சந்தோஷம்னா என்ன? அதற்கு ஒரு வரையறை, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்வதற்கு இப்பொழுது இதுவரையும் இல்லை. எல்லாம் உலகாங்கிதமானணும். என்ன? மனிதனுக்கு மனோ சந்தோஷம் தேவைப்படுகிறது, மேதைகளுக்கு அறிவு சந்தோஷம் தேவைப்படுகிறது, கட்டுமஸ்தான உடம்பு உள்ளவர்களுக்கு உடல் சந்தோஷம் தேவைப்படுகிறது, பிராணநிலை இருக்கின்றவர்களுக்கு பிராண சந்தோஷம் தேவைப்படுகிறது. இப்படி வகை வகையான சந்தோஷங்கள் அந்தந்த காலத்தில் தேவைப்படுகிறது. பிறந்த குழந்தை பிறந்த உடனே அதுக்கு ஒரு வகையான சந்தோஷம் தேவைப்படுது. அது என்ன சந்தோஷம் யாருக்கும் தெரியதில்லை. அந்த சந்தோஷம் கிடைக்கும்னா கத்துறது, குழந்தை கத்துதா, குழந்தை கத்துறது ஒரு மங்களகரமான செயல். ஒரு வீட்டில் குழந்தை கத்துச்சுன்னா அது சந்தோஷமான இருக்குது. அதே 40-50 வயசு உள்ளவங்க கத்துனாங்கன்னா அழுதாங்கன்னா அது அமங்கலம்னு சொல்கிறோம். ஆக குழந்தைக்கு ஒரு சந்தோஷம், 4 நாட்களான குழந்தைகளுக்கு சந்தோஷம், 1 மாதமான குழந்தைக்கு சந்தோஷம், 1 வயதான குழந்தைகளுக்கு ஒரு வகையான சந்தோஷங்கள் தேவைப்படுது. அது வேணும், இது வேணும், அம்மா வேணும் அப்படின்ட்டு அம்மாவை தேடும், அம்மாவை கட்டி பிடிக்கும், அம்மா எங்கேன்னு அழுவும். இதெல்லாம் அம்மாவை பார்த்தோன்னு சந்தோஷம், அம்மாவை தேடும் படலம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 5 வயதுக்கு பள்ளிக்கு போகிறது, மார்க் வாங்குறது, விளையாடுறது, தன்னுடைய குழந்தைகளோட சகையினத்தோடு விளையாடுறது, இதில் ஒரு சந்தோஷம். இப்படி 10 வயதான அந்த குழந்தைகளுக்கு படிப்பிலே சந்தோஷம் உண்டு, விளையாட்டிலே சந்தோஷம் உண்டு, ஊர்கதை பேசல சந்தோஷம் வரும். அதே 10லேருந்து 15 வயது ஆனால் அதுக்கு பால் ஊறுகின்ற நிலை வரும்போது அந்த சந்தோஷம் வித்தியாசப்படுகின்றன டீனேஜர்ஸில். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனிதனுக்கு ஒவ்வொரு வகையான சந்தோஷம், படிப்பிலே சந்தோஷம், பதவியிலே சந்தோஷம், திருமணத்திலே சந்தோஷம், இப்படி நிலையிலே சந்தோஷம் வந்து கொண்டிருந்தன. 40 வயதிலே பார்த்தீங்கன்னா அறிவு முதிர்ந்திருக்கும், அனுபவம் வந்திருக்கும், அப்போ ஒரு சந்தோஷம். 50 வயதிலே பார்த்தீங்கன்னா பேரம்பேத்திலாம் வந்திருக்கும், அதுக்குள்ளே கொஞ்சதிலே சந்தோஷம். 60 அப்படி தான். சஷ்டத்தை பொறுத்திலே எல்லாம் முடிந்ததிலே ஓய்வு பெற்றதில் சந்தோஷம். இந்த 70 கிடைக்கின்ற சந்தோஷம் வித்தியாசமான சந்தோஷம். 80 அப்படி தான், 90 அப்படி தான். ஆகவே பிறந்த ஒன்றிலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட 120 வயது வரை மனிதனுக்கு ஒவ்வொரு விதமாக சந்தோஷம் தேவைப்படுகிறது. முறையாக அப்படி சந்தோஷத்தோடு அவன் விரும்புகின்ற சந்தோஷத்தை முறையாக அனுபவித்தவன அந்த உடலே வித்தியாசப்படுகிறது, சந்தோஷ உடலாயிடுது. அதே காரணத்தில் துன்பத்திலே உழன்று வேதனையிலே உழன்று தோல்வியிலே உழன்று கிடைக்கின்ற மனிதனுடைய உடல் பார்த்தீங்களா, அதனுடைய உடல் வித்தியாசமான உடல், சோக உடலாக மாறுது. அதே போன்று இன்பமும் துன்பமும் கலந்து சந்தோஷமும் சோகமும் கலந்து வாழ்கின்ற நடத்துகின்றான்னு அவனுடைய உடல் வித்தியாசப்படுகிறது. ஆகவே மனிதனுக்கு நிரந்தரமான நிலையான ஒரு சந்தோஷம் தேவைப்படுகிறது.
70-80 வயசாயிட்டா என்னை யாரும் மதிக்கலைன்னு அவன் வருத்தப்பட்டு இருக்கான். இந்த நிலையில பார்க்கும்போது மனிதனுக்கு சந்தோஷம் வேண்டும். அந்த சந்தோஷத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இளம் வயதில் எவன் ஒருவன் ஒழுக்கத்தோடு இருக்கின்றானோ அவன் முதுமையில் சந்தோஷமாக இருக்கின்றான். ஆடாத ஆட்டமெல்லாம் இளமையில் ஆடி 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 கலந்த உடனே, நாடி நர்மெல்லாம் ஒடுங்கின உடனே, சப்த நாடியிலும் ஒடுங்கின உடனே அவன் சந்தோஷ சக்தியெல்லாம் இழந்த விடுப்பாடு சந்தோஷம் அவனுக்கு எங்கே கிடைக்கின்றது? முதுமையிலே கஷ்டப்படுகிறான். ஊதாரித்தனமாக இளமையிலே இருந்து விட்டால் முதுமையிலே பார்க்கும் பொழுது அவன் வருத்தப்படுகிறான். ஆகவே மனிதனுக்கு சந்தோஷம் தேவைப்படுகின்றது, சிரிக்க வேண்டும். எத்தனை மனிதன் என்று சிரிக்கின்றான் என்றால் சொல்ல முடியவில்லை. மனம் பேதலிக்கிறது. பேதலித்த மனத்தோடு வாழ்கின்றான். அவன் ஒரு வார்த்தை சொன்ன மனமே சோர்ந்து வச்சுங்கிறான். அப்படி ஒரு வார்த்தைக்கு அந்த செய்தி கேள்விப்பட்டன சப்த நாடிலும் ஒடுங்கிட்டுதுங்கிறான். சப்த நாடின்னா என்னன்னு தெரியாது, அப்படி ஒடுங்கணும்னு தெரியாது. ஆனால் அவனுக்கே தெரியும் சப்த நாடிலும் ஒடுங்கி விட்டது. ஆகவே மரம் செடி கொடிகள் தான் சந்தோஷமாக இருக்குது, அதுகளும் துன்பத்தை அனுபவிக்கிறது. இந்த உலகத்தில் சந்தோஷத்துக்காக தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் முழுமையான சந்தோஷத்தை அடைந்திருக்கின்றன இல்லை. நம்முடைய ஒரு நியதி உண்டு, யோக நிலையிலே ஒரு நியதி உண்டு. என்னென்று கேட்டீர்கள் என்றால், மனிதன் தன்னுடைய ஆயுள் காலத்தை சகல சம்பவ நிகழ்வு கண்ட பிறகு முடிவிலே அவனுடைய உயிர் பிரம்மநந்தத்திலே உச்சியில் செல்ல வேண்டும். அதான் இயற்கை நீதி. ஆனால் இப்பொழுது அந்த நீதி சற்று மாறிவிட்டது. அவனவன் எதிர்மறையான இயற்கைக்கு மாறான செயல்களை செய்து கொண்டிருந்த காரணத்தினால் அவனுடைய உயிர் மூக்கு வழியாகவும் கண்கள் வழியாகவும் தொப்புள் வழியாகவும் அதற்கு கீழே உள்ள துவாரங்களிலே செல்கிறது. நவத்வாரங்களிலே உயிர் செல்லாத அந்த காலத்திலே ரிஷிகளுக்கு, ஞானிகளுக்கு, மகான்களுக்கு, சித்தர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த ஜீவனானது, உயிரானது பிரம்மரந்திரத்தின் மூலம் செல்லும். பிரம்மரந்திரத்தில் இருக்க ஓட்டை எவ்வளவு பெரியது தெரியுமா உங்களுக்கு? 60 வெத்தலைகளை ஒன்றாக அடுக்கி அதிலே ஒரு குண்டூசியை குத்தினால் கீழே இருக்கின்ற 60 கீழே தரையிலே இருக்கின்ற வெத்தலையை எடுத்து பார்த்தால் அதிலே குண்டூசி துவாரம் இருக்கும். அதை 10ஆல் வகுத்தால் அதற்கு ஒரு பகுதி தான் துவாரம் அந்த பிரம்மரந்திரத்தில் தலையின் உச்சியிலே இருக்கும். அதில் ஒரு மெம்பரேன், அது நிறைய ஜவ்வு மாதிரி ஒன்று மூடிக்கொண்டிருக்கும். இந்த யோகிகள் தன்னுடைய யோகம் செய்ய செய்ய, ஒழுக்கத்திலிருந்து பிராணாயாம யோகம் செய்ய செய்ய, தியானத்தில் ஆழ ஆழ அந்த மெம்பரேன் சூடுபட்டு, ஞான சூடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். அதன் வழியாக ஜீவன் செல்கின்றவர்கள் பார்த்தீங்கன்னா இறைவனை சந்திப்பார்கள், இறைவனை தரிசிப்பார்கள். வெட்ட வெளியை காட்டுகின்ற பிரம்மாண்டமான பெருநிலை உண்டு அதுக்கு. ஆகவே பார்க்கும் பொழுது அந்த வழியிலே பார்த்தினால் சுகம், ஜீவ சுகத்தை அடைகின்றார்கள். சுகத்திலே பார்த்தினால் 3 சுகம், முக்கியமான சுகம் உண்டு. ஒன்று தாயின் சுகம், இன்னொன்று சர்க்குருவின் சுகம், இன்னொன்று கடவுள் சுகம். சுகத்திலே கடவுள் சுகம் மிக உசிதமானது. இந்த கடவுள் சுகம் அனுபவிப்பதற்கு முன்னாடி ஒரு சுகத்தை அனுபவிப்பார்கள், அது மரண சுகம். யாரும் இப்போல்லாம் மரண சுகத்தை அனுபவிக்கல, ஓன்னு அழுதுட்டு போகிறாங்க. கொடிய நோய் வந்து வயிற்று வலின்னு சொல்லிட்டு வயிற்று வலி சவுண்டு அடங்கிடுது. இருதய நோய் வந்துட்டு டக்குன்னு போயிடுது. மரண சுகம் அவ்வளோ சுகமாக இருக்கும், சாதாரண சுகம் அல்ல. அது நினைப்பதற்கு, கேட்பதற்கு, எழுதுவதற்கு எழுத்துக்கள் இல்லை. மரண சுகத்தை எழுதுவதற்கு அதே மாதிரி தான் கடவுள் சுகம். கடவுள் சுகத்தை பற்றி நமக்கு இப்போ இவர் சொல்கிறார், சிவவாக்கியர் சொல்கிறார். கடவுள் சுகம் எல்லா சுகத்தை விட மிக மிக உயர்ந்தது, மனிதர்களுக்கு தெரியவில்லை. எல்லாவற்றையும் அறிந்த மனிதனுக்கு கடவுள் சுகம் தெரியவில்லை. கடவுள் சுகத்தை தெரிந்திருந்தான் ஆகில் மற்ற சுகங்களை அவன் தானாகவே விட்டு விடுவான், மறந்து விடுவான். அத்தகைய ஒரு நிலை உண்டு.